கீ என்ன தெரியுமா? விசுவாசத்தின் ஆவியை உடையவனா இருக்கணும், விசுவாசத்தை பேசணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரும்ப கடைசியா சொல்றேன், விசுவாசத்தை பேசணும். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவியை உடையவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தை மாத்திரம் தான் பேசணும். அப்படின்னா ஆவியானவர் சொல்றத மாத்திரம் தான் பேசணும். மனசு சொல்றதை பேசக்கூடாது, உணர்வு சொல்றதை பேசக்கூடாது, காணப்படுற காரியத்தை பேசக்கூடாது. காணப்படுற காரியம் சொல்லும், என்ன சொல்லும்? ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னோ. ஆனா விசுவாசம் சொல்லும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவாரு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாட்சி அடைய மாட்டேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும், எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும், என் ஆலையில திராட்சரசம் புரண்டோடும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார். அவர் என்னுடைய குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். இதுதான் விசுவாசம் பேசும் எப்போதுமே. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசம் எப்போதும் காணப்படுறதை பேசாது, உணர்றதை பேசாது. எதை பேசும்? வசனத்தை பேசும், வார்த்தையை பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை நான் அப்படி தான் பேசுவேன், ஒவ்வொரு முறை பேசுவேன். பர்ஸு காலியாகவும் பேசுவேன், பர்ஸு ரொம்ப எங்கெங்கெல்லாம் வரும்னு தெரியாது, புத்திக்கே எட்டாது, அறிவுக்கே எட்டாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய செலவை கிட்ட இருந்தவங்க பார்த்தா தான் தெரியும், இந்த மனுஷன் இவ்வளோ செலவு பண்ணுறாரு, என்னையா பண்ணுறான்னு புத்திக்கே எட்டாது எல்லாத்துக்கும். நான் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை குறைகளை நிறைவாக்குற ஒருத்தர் இருக்கிறாரு, என் மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை தாட்சி அடையாமல் என்னை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார், நன்மையும் கிருபையும் எனக்கு தொடர செய்வார், வானத்தின் பலகனியை திறப்பார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? வருஷிக்க பண்ணுவார். எத்தனை பேருங்க இந்த விசுவாசத்தை பேச ஆரம்பிங்க? நான் சொல்ல, இதை பேச பேச உணர்வை பேசாமல், இல்லைப்பா பேசாதப்பா, கர்த்தர் நடத்துவார். இல்லை ரொம்ப தெரியலையா, கர்த்தர் நடத்துவார். அப்பா பார்த்து கொள்வார், அப்பா பார்த்து கொள்வார். தொடங்கிட்டோம், அவர் முடிச்சு தருவார். தொடங்கிட்டோம், அவர் என்ன பண்ணுவார்? கையை வச்சிட்டோம், அவர் ஆசீர்வதிப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோர்தானை கையை வச்சு காலை வச்சான், அவர் நிறுத்திட்டாரு. நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன், அவர் ரட்சிப்பார். வியாதியஸ்தர் மேலே கையை கரத்தை வைப்பேன், நான் பேசுவேன், அவர் நடத்துவார். நான் பேசுறது மேலே மட்டும் வேலை, நான் பேசின வார்த்தையை உறுதிப்படுத்துகிற வேலை அவர் வேலை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தை பேசுங்க, ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பேசி பேசி ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்களேன், உங்களை பார்த்தோன்னே எல்லாம் சும்மா இருக்க மாட்டான். ஏய், தேவ தூதனை போல உன்னை பார்ப்பான், உங்கள்கிட்ட இன்னும் ஒரு மந்திரங்க தான் பார்ப்பான், உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்குதா பார்ப்பான், உங்ககிட்ட இருக்கிற வரங்களை பார்ப்பான், உங்ககிட்ட பேச ஆசைப்படுவான். ஆமேன். ஒரு முறை ஒரு தம்பி ஒன்று சொன்னான், என் வாயிலேருந்து புறப்பட வார்த்தை அவன் வாழ்க்கையில் வந்துன்னு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். அப்போ அவன் சொல்கிறான், இப்பா இனிமேல் என் பேசும்போது என் மேலே நல்ல வார்த்தை பேசுங்க, ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசுறாதீங்கப்பா அப்படின்னு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை அது விசுவாசத்தின் வார்த்தையாக இருக்கிறபடினால, அது விதையாக இருக்கிறபடினால, நம்ம யாரு மேலே அந்த வார்த்தையை பேசுகிறோமோ அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண விளையும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு அதனால தான் சொல்றார், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆண்டவர் சொல்றார், தேவனால் எல்லாம் கூடும் மட்டுமில்ல, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவி வச்சிருக்கிறாரு. எதையெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்தினால வசனம் சொல்றது விசுவாசிக்கிறீங்களோ அதையெல்லாம் பேச பழகுங்க. எனக்காக யாவையை செஞ்சு முடிப்பார்னு சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லுங்க. ஐயோ பலவீனமாக இருக்கிறேன், வியாதியாக இருக்கிறேன், நோவாக இருக்கிறேன், பிரச்சனையாக இருக்கிறேன், கடனாளியாக இருக்கிறேன் சொல்லாதீங்க. நானும் கடன் வாங்க மாட்டேனே, இஜாதி கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்க. எனக்கும் கடன் இருக்குது, ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் 0% கடன் இல்லாத மாதிரி மாற்றுவார். சீக்கிரம் வரப்போகுது அந்த நாள். கடன் என்ற மலையை இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணு, போ கடல்ல,
இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கும். இன்னைக்கு வாங்குறேன், ஆனால் ஒரு நாள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஏராளம் இருக்க போகுது, தாராளம் இருக்க போகுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதெல்லாம் இப்படி போய் பேச ஆரம்பிக்கணும். ஐயோ கடனில் முழுகிட்டனே, என்னை யார் தான் தூக்குறது? தூக்கவே முடியாது. நீ தான் சொல்லிட்டியே யார் தான் தூக்குறதுன்னு. தயவுசெய்து சொல்ற, நீ பேசுகிற வார்த்தை வச்சே நான் சொல்லிடுவேன் நீ யார்ரா நீன்னு. நீ ஆமாம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உன் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குது? அவிசுவாசம் நிறைஞ்சிருக்குதா? நம்பிக்கை இல்லாத நிறைஞ்சிருக்குதா? பயம் நிறைந்திருக்குதா? தோல்வி நிறைஞ்சிருக்குதா? அதை தான் பேசுவேன். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் விசுவாசங்கிறது, நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது. ஆமென். இது இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக பேச முடியும். நான் சொல்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்து சொல்லுது, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கணும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அவனுடைய வாயின் வார்த்தையை வச்சு தான் அவனை சொல்ல முடியும், நீ நல்ல மரமா கெட்ட மரமா. சொல்லுங்கள், நான் நல்ல மரம். எல்லாம் சொல்லுங்கள், நல்ல மரம். நான் நல்ல கனியை கொடுப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் பேச மாட்டேன். அது தேவனுக்கு பிரியமில்லாதது. என் வாழ்க்கையை நிற்க வச்சிரும். விசுவாசத்தை பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, நல்லா பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சொல்லுங்க, வீடு கட்ட பலன் உண்டு, கார் வாங்க பலன் உண்டு, பைக் வாங்க பலன் உண்டு. ஹல்லேலூயா. பேசுங்க விசுவாசத்தோடு. என்ன பேராசையாக்குதே? இல்லை இல்லைப்பா, நல்ல ஆசை தான். ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுற, அவனுடைய இருதயத்தின் வேண்டுதலையெல்லாம் சங்கீதத்தில் சொல்லுது. அவன் உள்ள இருதயத்தின் ஆசைகளெல்லாம், உள்ள இருதயங்கள் ஆசைகளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். இருந்தால் உன் விருப்பத்தை எல்லாம் தருவேன். அவன் இருதயத்தின் விருப்பங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். சங்கீதம் 34 அப்படி தான் சொல்லுது. இருதயத்தின் வேண்டுதலையெல்லாம் நான் தருவேன். இருதயத்தில் நல்ல விருப்பங்க தான். கர்த்தருக்கு தோத்திரம். அதை விசுவாசிங்க, பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்குது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுங்க? யாராவது பார்த்தா, ஏய் என்ன நீ ஒரு அவிசுவாசமாக இருக்கிற, உலகத்தான் மாறிக்கிற? இல்லையா, நான் அப்படி இருந்தேன், இப்போ மாறிட்டேன். ஆமென். நல்லா விசுவாசிக்கிறவங்கள கூட கூட்டாளியாக வச்சுக்கோங்க. இந்த குறை சொல்லினுங்கன்னு எப்போ பார்த்தாலும் அப்படி தொத்திக்கும். ஜுரம் இப்படி தொத்துது, இருமல் இப்படி தொத்துது. இந்த அவிசுவாசம் பேசுறவங்கிட்ட போய் கொஞ்சம் போய் உக்காந்தன்னு வச்சுக்கா, அது தொத்திக்கும். ஜாக்கிரதை. அதான் அந்த காலத்தை சொன்னான், நீ யாரும் சொல்கிறதுக்கு முன் நண்பன் யாரும் சொல்லு, உன்னை யார் நான் சொல்கிறேன்னு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசத்தை பழகுங்க, விசுவாசத்தை பேசுங்க. அது ஆரோக்கியமானது. சொல்லுங்கள், என்னதுங்க? ஆரோக்கியமானது. இன்னொன்று சொல்ல, விசுவாசத்தை பேசுகிறவங்களுக்கு நாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவிசுவாசம் பேசுறதுக்கு நாக்கு நோய் கொண்டு இருக்கும். என்ன இருக்குங்க? விசுவாசத்தை பேசுகிறவங்களுக்கு தான் நாக்கு என்னவா இருக்குங்க? ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லுங்கள், பக்கத்து சொல்லுங்கள். டாக்டர் போனோன்னு என்ன பண்ணுவார்? டார்ச் வச்சு நாக்கை காட்டுன்னுவார். உள்ள செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? நாக்கை காட்ட சொல்லுவார். நாக்கை வச்சு தான் சொல்லுவார், இவனுக்கு என்ன இருக்குதுங்க, பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு. ஆவிக்குரியத்தில் டாக்டரு நான் என்ன சொல்கிறேன், விசுவாசிக்கல நாக்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். அந்த நாக்கு நல்லா பேசிச்சுன்னா அது நோய் கொண்ட நாக்கு இல்லை, நல்ல நாக்கு, ஆரோக்கியமான நாவு. இல்லை விசுவாசத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கின்னு, எப்போ பார்த்தாலும் அவிசுவாசம் பார்த்துட்டு, இல்லையே பண்ணலையே பண்ணலையே இது இல்லையே அது இல்லையே, நாக்கு சரியில்லை, ஆரோக்கியமான நாக்கு இல்லை. ஆரோக்கியமான நாக்கு நல்லது பேசவே பேசாது. ஆரோக்கியமான நாக்கு இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லு. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ரொம்ப வேல்யூபிள். வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால முது திருசமூகத்து வருகிறோம்.
இந்த வேலையில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோமே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலேப்பை போல, இயேசுவை போல ஆண்டவரை பிரச்சனையும், ஆண்டவரை போராட்டங்களையும், கண்ணீரையும், உபத்திரத்தையும், வியாதியையும், ஆண்டவரை குறைவையும், தரித்திரத்தையும் பேசாமல் விசுவாசத்தில் பேச, விசுவாசத்தில் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த விசுவாசத்தை குறித்து பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பெரிய காரியங்கள் நடக்கட்டும், தேவ தயவு உண்டாகட்டும். ஆண்டவரை விசுவாசத்தில் நடக்க, பேச, நோவுகளெல்லாம் எடுத்து போடுங்க. ஆரோக்கியமான நாவா மாத்துங்க, நல்ல மரமா மாத்துங்க, காலேப்பை போல மாத்துங்க, சாட்சியாய் வையுங்க. ஆண்டவரை இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.